மகாபிரிவாளை சரணம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதீனாம் சாந்தாந்தலிங்க கலிதாபு பாபுகானம் காஞ்சி புரிஸ்துபி மகோன்னத காமகோட்டி பீடே உபாஸ்திரவதாம் சரணாம் உபாசே. மகாபிரிவா வைபவத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சேனல் மூலமாக பலவித நல்ல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சக்தி பீடங்கள். சக்தி பீடங்களில் இப்போது 43 வரைக்கும் பார்த்துருக்கோம். 44வது சக்தி பீடமாக வர்றது திரிஸ்ரோதா அப்படிங்கிறது. திரிஸ்ரோதா அப்படிங்கிறது அம்பாளோட இடது கால் விழுந்ததாக பார்க்குறோம். அதாவது கணுக்கால். அம்பாள் பேர் பிராமரி, பைரவர் அம்பரர், பைரவேஸ்வரர்னு பேர். இது எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. ஜல்பாய்குரி அப்படிங்கிறது சால்வாடி கிராமம், திஸ்தா நதிக்கரை, அங்கே தான் அது இருக்குது. ஜைபிகுரி அதாவது அந்த மாவட்டத்தில் போதா அப்படிங்கிற தாலுக்காவில் சல்வாடி கிராமம் இருக்குது. இந்த அம்பாள் தான் வந்து சும்ப நிசும்பரை அழித்தவள் அம்பாளோட அம்சம் அப்படின்னு கதை வழி வழியாக செய்திகள் வருது. அடுத்தது வந்து 45வது தலம் வந்து குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரம் பேர் தெரியாதவா இருக்க முடியாது. மகாபாரத போர் நிகழ்ந்த இடம். இது என்னென்னா வலது கணுக்கால், அம்பாளோட வலது கணுக்கால் விழுந்த இடம். அம்பாள் பேர் வேறு சாவித்ரி. பைரவர் ஸ்தானம். இங்கே வந்து பத்ரகாளி கோவில் இருக்குது. துவைபாயன சரோவரம்னு அதுக்கு பக்கத்தில் அது இருக்குது. இந்த கோவில் பத்ரகாளியாக இருக்கா. கீதை பிறந்த இடம் இதுதான் குருக்ஷேத்திரம். மகாபாரத போர் 18 நாள் நடந்த இடம் இது. கெட்டதை அழிக்கக்கூடிய, அது மனசளவுலையாக இருக்கலாம், இல்லை உடம்பால் இருக்கலாம், என்ன ஒரு கெட்ட சிந்தனை எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இங்கே தான். அது புத்தர் வந்து இங்கே தான் போதனை செய்த இடமாக சொல்கிறார். சரியா? அந்த புத்தர் போதனை செய்த இடம் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் நமக்கு கிடைச்ச இடம். சங்கீதம் முதலான சகல கலைகளும் சித்தியாகிறதுக்கு இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து வணங்கணும் தேவியை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதில் மும்மூர்த்திகள் வந்து இங்கேயே நமக்கு சக்தி தரக்கூடிய அளவுக்கு அவள் இருக்கா. அவளே அம்பாள்கிட்ட சக்தி வாங்கிட்டு அங்கே நமக்கு அத்தனை பேரோட தகவல் வலிமை நமக்கு கிடைக்கும். டெல்லியிலேருந்து 120 கிலோமீட்டர் வடக்க இருக்குது. டெல்லி ஸ்டேஷன் அம்பாலா போகிற வழி அதில் 97 மைலில் இருக்கிறதா இருக்குது. இங்கே 360 தீர்த்தங்கள் இருக்கிறதா பார்க்குறோம். ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா அதில் ஸ்தானேஸ்வர சரஸ்வதி தீர்த்தம், ஸ்தானுசாரம், சரோவரம், பஞ்சப்ராசி, பாணிகங்கா, அப்புறம் ஜோதிசாரம் அப்படின்னு இது எல்லாமே அங்கே இருக்குது. முக்கியமான தீர்த்தங்கள். சூரிய கிரகணத்தின் போது சன்னி தீர்த்தத்தில் நீராடுறது ரொம்ப புண்ணியமாக கருதப்படுறது. இந்த பத்ரகாளி கோவில் வந்து தடாகம், தாமரை மலர்கள் நிறைஞ்சிருக்கிற அந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே நீராடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுறது. இங்கே சூரிய நாராயணர், ஈஸ்வரன் எல்லாருக்கும் கோவில்கள் இருக்குது. தானேஸ்வர் மகாதேவர், ஸ்தானுப்பிரியை, பஞ்சபாண்டவர் கோயில்கள் அப்படின்னு நிறைய கோவில்கள் இருக்குது. ஜோதீஸ்வரங்கிற இடம் தான் இங்கே கீதை உதித்த இடமாக கருதப்படுகிறது. பழமையான ஆலமரத்துக்கு கீழே பகவான் வந்து இங்கே தான் கீதையோட உட்பொருளை அர்ஜுனனுக்கு விளக்கியதாக செவி வழி செய்திகள் இருக்குது. இந்த இதில் சொல்வா இல்லையே சௌந்தர்லகரில் இந்த சாவித்ரிங்கிற அம்பாளோட பேரை இதில் கொண்டு வருவா. சவித்ரி பிர்வாசாம் சசிமணி சிலா பங்க ருச்சிபே வசின்யாத்யாபே ஸ்வாம் சகஜனனி சஞ்சிந்தயதியः சகர்த்தா காவ்யானாம் பவதி மகதாம் பங்கருச்சிபிஹ வசோபிர்வாக்தேவி வதனகமலா மோக மதுரை. இதில் குறிப்பிட்டிருக்கிற சவித்ரி அப்படிங்கிற அம்பாள் இங்கே இருக்கிறதா நம்ம எல்லாருமே இருக்கிறதா கருதப்படுகின்ற இடம். சகல கலைகளுக்கும் இங்கே பிரத்யட்சமாக ஆறுது. அங்கே போனால் கிடைக்கும் வேண்டிட்டு போனாக்க அப்படிங்கிறது.
அடுத்து 46ஆவதாக நம்ம பார்க்குறது ஜெயந்திங்கிற க்ஷேத்திரம். பீடம் வந்து ஜெயந்தினே பேர், அம்பாளோட இடது கணுக்கால் விழுந்த இடம். ஜெயந்தின்னு பேர், அம்பாள் பேர் கிரமதீஸ்வரர் அப்படின்னு. இது வந்து ஷில்லாங் பக்கத்தில், ஷில்லாங்லேருந்து 52 கிலோமீட்டர் இந்த ஜெயந்திங்கிற இடம். அந்த மலை பேர் ஜெயந்தி. ஜெயந்திங்கிற மலையில் பார்பாக் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த இடம் இருக்குது. இந்த பீடத்துக்கு போய் பண்ணாக்க இந்த வேதாளங்கள், பூதம் இதெல்லாம் சொல்லுவோம்ல, பிசாசங்கள்லாம், அந்த வேதாள மற்றும் சங்கர மந்திரங்கள் பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? அடுத்தது வந்து பார்த்தா 47ஆவது பீடம் கரதோயா. கரதோயங்கிறது வந்து என்னென்னா யுஷாத்தியான்னு சொல்கிறா. அம்பாளோட வலது கால் கட்டை விரல் விழுந்த இடமாக கருதப்படுறது. பூததாத்ரின்னு அவளுக்கு பேர், க்ஷீரகண்டகரி அப்படின்லாம் பேர். பங்களாதேஷ் பவானிப்பூர் பக்கத்தில் பர்தமான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 32 கிலோமீட்டர் வடக்க ஷீர்கஞ்ச் அப்படின்னு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து இங்கே இந்த பீடம் இருக்கிறதா ஐதீகம். உருவம் இல்லாமல் பங்களாதேஷில் அந்த இடத்த வழிபடுறா, அந்த இடத்த மட்டுமே வழிபடுறா அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இந்த பங்களாதேஷ் அப்படிங்கிறதால ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். அங்கே அதாவது வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டோம், வேறு தேசம்னுட்டு இந்தியர்கள் முழுக்க அங்கே அம்பாளை அங்கேயே அவ்வளோ வேண்டுதல், அவ்வளவு இதெல்லாம் நல்லபடியாக செஞ்சுக்கிறா அப்படின்னு பார்க்குறோம். அது மாதிரி சக்தி பீடங்கள் ஒவ்வொன்றும் அம்பாள் கொலுவிருக்கிற எல்லா இடமுமே சக்தி பீடம் தான். அந்த பவர் இல்லாமல், சாநித்தியம் இல்லாமல் போகவே போகாது. நினச்சிண்டாலே போகிறோம். நம்ம உட்கார்ந்த இடத்துல நினச்சிண்டா கூட அவள் நமக்கு சகல சித்தியும் கொடுக்கக்கூடியவோ நம்மளோட. அதனால தான் அந்த 51 நம்மளோட தேகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தை தான் வந்து அது குறிக்கிறதாகவும் சொல்கிறது. அதனால தான் சதி தேவியோட ஒவ்வொரு அங்கம் விழுந்த இடமா நம்ம பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு இடத்தையும் நம்ம ஈவன் அந்த அம்பாளோட அந்த எந்த அங்கமோ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அந்த பைரவர் பைரவி அந்த விழுந்த அந்த பாகத்தை அதை நினச்சிக்கிண்டு நம்ம அந்த ஸ்தோத்திரத்தை சொன்னாக்க, நான் இன்னொரு எபிசோடில் அந்த என்னென்ன அந்தந்த பைரவிக்கு உண்டான ஸ்லோகங்கள் இருக்குது, முடிஞ்சதும் போடுறேன். அது போடும்போது நீங்கள் அதை நினச்சின்னு அந்த தேகத்தோட அந்த பாட்டை நினச்சிட்டு அதை சான் பண்ணிகிட்டே இருந்தாக்க அந்த க்யூர் ஆகும், வியாதிகள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னெல்லாம் போட்டிருக்கு. அதனால் சக்தி பீடங்கள்ங்கிறது நிச்சயமாக மிகுந்த நம்பிக்கையோடு நம்ம செய்ய அதுக்குண்டான பலன்களை தரவல்லதுன்னு இது மூலமாக சொல்லிக்கிறேன். மகாபரிவாளை சரணம்.